உச்சநீதிமன்றத்தில் தலைமைச் செயலர் ஆஜராகியிருக்கிறார். நாய்க்கடி பிரச்சினை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாட்டின் தலைமைச் செயலர் முருகானந்தம் ஆஜராகியிருக்கிறார். இது தொடர்பான வழக்கில் மாநில தலைமைச் செயலர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். இருந்தபோதிலும் தமிழ்நாடு அரசு சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. இருந்தாலும் தற்போது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாடு தலைமைச் செயலர் முருகானந்தம் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருக்கிறார். உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் தலைமைச் செயலர்களை நேரில் ஆஜராகும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தற்போது தலைமைச் செயலர் முருகானந்தம் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருக்கிறார். நாடு முழுவதும் நாய்க்கடி பிரச்சினை தீவிரமாக இருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் மாநில அரசுகளுக்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க அறிவுறுத்தியது. எடுத்த நடவடிக்கைகள் குறித்து பதிலளிக்கவும் உத்தரவிட்டிருந்தது. அது குறித்து பதிலளிக்காத பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத மாநிலங்களின் தலைமைச் செயலர்களை நேரில் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்குமாறு ஏற்கனவே தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களின் தலைமைச் செயலர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் அந்த கோரிக்கை என்பது நிராகரிக்கப்பட்டது. இதனால் தற்போது தமிழ்நாடு மற்றும் பல்வேறு மாநிலங்களின் தலைமைச் செயலர்கள் நேரில் ஆஜராகியிருக்கின்றனர். உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு விடும் என்பது பொறுத்திருந்து தெரியும். நாடு முழுவதும் நாய்க்கடி பிரச்சினை தீவிரம் எடுத்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மாநிலங்களுக்கு ஒரு உத்தரவிட்டது. நாய்க்கடி பிரச்சனையை தீர்க்கவும் நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்துவது போன்ற நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவும் உத்தரவிட்டிருந்தது. அந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றாத பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத மாநிலங்களின் தலைமைச் செயலர்களை நேரில் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தமிழ்நாடு அரசு தரப்பில் தாமதமாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதேபோல தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களின் தலைமைச் செயலர்கள் நேரில் ஆஜராகுவதிலிருந்து விலக்களிக்குமாறு உச்சநீதிமன்ற அமர்வில் முறையிட்டனர். ஆனால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. தற்போது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு தலைமைச் செயலர் முருகானந்தம் நேரில் ஆஜராகியிருக்கிறார்.